Job did not deserve what he got. Maybe we did. நம்மளுக்கு ஏதாவது அந்த மாதிரி ஆயிருந்தா ஏதோ நம்ம பண்ண அட்டகாசத்துக்கெல்லாம் ஏதோ நம்ம டிசர்வ் பண்ணியிருப்போம்னு சொல்லலாம். Job didn't. And God testifies of his righteousness. So what the heck happened to Job? Where was God? ஒரு புலம்பிட்டு இருக்கும்போது எங்கே போனார்? அட்லீஸ்ட் அவ்வளோ நீதிமானா இருக்காருல்ல ஜோப். சொல்லியிருக்கலாம்லடே, இந்த மாதிரி வந்து கேட்குறான், கொஞ்ச நேரத்துக்கு பொறுத்துக்கோ, எல்லாம் சரி பண்ணிடலாம், அப்புறமா என்ன பண்ணுறான் நான் ஒன்று சொல்லியிருக்கலாம்ல. கொஞ்சம் அட்லீஸ்ட் நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருக்கலாம். ஒரேடியாக போச்சு எல்லாம். Where was God? ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் ரொம்ப ரெலவெண்ட்டான ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. நம்ம நிறைய பேருக்கு வந்து இந்த கேள்வி இருக்கும். நிறைய டைம் வந்து நம்ம ஜெபிப்போம், ஆனால் நம்ம ஜெபத்துக்கு பதில் வந்த மாதிரியும் இருக்காது. நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி இருந்ததை விட ஜெபிச்சதுக்கு பிறகு ரொம்ப வெறுமையாக இருப்போம். எதுக்குடா நம்ம வந்து ஜெபம் பண்ணுறோம், எதுக்கு நம்ம பைபிள் வாசிக்கிறோம், எதுக்கு நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், இதெல்லாம் கேள்விக்குறி ஆயிரும் நமக்கு. நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகும்போது நமக்கு ஒரு பயம் வந்துடும். என்ன சொல்லுங்கள், நான் மட்டும்தான் இப்படி யோசிச்சுட்ருக்கேன், எனக்கு மட்டும்தான் ஆண்டவர் பேச மாட்டுறாரு, நான் தான் பெரிய பாவி போல இது. நம்ம இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சிருக்கீங்களா நீங்கள்? அந்த மாதிரி பைபிளில் நிறைய பேர்கிட்ட வந்து ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. அதுதான் நமக்கு வந்து பைபிள் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனால் நிறைய இடத்துல ஆண்டவர் ரொம்ப அமைதியாக இருப்பார். அதை படிச்சிருப்போமா? அதை படிச்சிருக்கீங்களா? ஆண்டவர் அமைதியாக இருக்கிறது. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டுக்கும் நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற கேப்பை வந்து யோசிப்பீங்க உடனே, ஆண்டவர் அமைதியாக இருக்கிறீங்கன்னா. ஆண்டவர் சில விஷயங்களை நமக்கு சில டைம் வந்து நோ சொல்லிட்டா கூட வந்து நமக்கு என்ன ஆயிரும், ஆறுதல் ஆயிரும். ஓகே, ஏதோ பதில் கிடைச்சிருச்சு. ஆனால் இந்த எதுவுமே வராமல் அமைதியாக அப்படியே பின்னு போட்டால் சத்தம் வர மாதிரி இருக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்மளுடைய யோசனை எல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப இந்த மாதிரி யோசிக்கிறதுலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக யோசிப்போம். அப்படியே ஒன்றுக்கு ஒன்று இது இருக்குமா அது இருக்குமா, அதுக்கு செயின் ரியாக்ஷன் பார்த்துருக்கீங்களா? அந்த கேம் ஆடி இருக்கீங்களா? செயின் ரியாக்ஷன், ஒன்று தொட்டால் 4க்கு பரம், அந்த 4 வந்து இன்னும் 16க்கு பரம், அந்த மாதிரி ஒன்று யோசித்து என்ன பண்ணிப்போம், நாமளே நமக்கு வந்து என்ன ஆச்சுன்னு நமக்கே சொல்லிப்போம். அது சொல்கிறது வந்து நல்லா இருக்காது நமக்கே. நம்ம என்ன சொல்லுவோம், நம்மளை ஷேம் பண்ணுற மாதிரி, நம்ம கில்ட் பண்ணுற மாதிரியே நான் அப்படி தான் பேசிப்பேன் எனக்கு அப்பப்போ. ஸோ ஆண்டவர் சைலண்ட்டாக இருக்கும் போது நாம் என்ன பண்ணுறது? வாட் டு வி டூ? ஸோ இந்த விஷயத்த நம்ம ஒரு 3-4 பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அமைதியாக இருக்கும் போது அவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவர் அமைதியாக இருந்ததும் ஆண்டவர் அவங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிச்சதும் எப்படி நம்ம பார்க்குறது, அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது, எப்படி நம்ம அதை இன்டர்பிரேட் பண்ணுறது, வாட் டஸ் இட் மீன், அந்த விஷயங்களை பார்க்க போகிறோம். ஹோப்ஃபுல்லி நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரு கூட நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை நம்ம வளர்க்குறதுக்கு இது எல்லாருக்கும் இன்சைட்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். தி ஸ்டோரி ஆஃப் ஜேக்கப். இப்போ ஜேக்கபுடைய பேருக்கு அர்த்தம் என்ன? ஏமாத்துக்காரன், ஸ்விண்ட்லர், ட்ரிஃப்டர், இந்த மாதிரி நிறைய வார்த்தைங்க சினோனிம் சொல்லலாம். ஸோ ஏமாத்துக்காரன். ஜேக்கப் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ப்ராஃபஸி இருக்குது. ஜேக்கபுக்கும் அவருடைய அண்ணனுக்கும் கன்சர்னிங்காக ஒரு ப்ராஃபஸி இருக்குது. என்ன? உன்னுடைய யங்கஸ்ட் சன் எல்டஸ்ட் சன்னோட என்னவா இருப்பான்? பெரியவனாக இருப்பான். முன்னாடியே இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே. இப்போ யோசித்து பாருங்கள், ஜேக்கபுக்கும் அந்த ப்ராஃபஸிக்கும் சம்மந்தம் இருக்கா? ப்ராஃபஸியில் இருக்கார். இவர் எதனா பண்ணாரா அந்த ப்ராஃபஸிக்கு? இல்லை. இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் சொல்லிட்டார். இன்னொன்று ஆகும். இப்போ இவர் வந்து ஆண்டவர் தானே சொன்னார் பெரியவன் ஆகிறேன்ட்டு. இதனால தான் ஈசாவே அவருடைய பர்த் ரைட்டை விற்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. யாக்கோபு அவருடைய ஆசீர்வாதத்தை திருடினார்னு மட்டும் நம்ம யோசிக்கக்கூடாது. நமக்கு எல்லாருக்கும் இப்படி அவருடைய பேர் ஏமாத்துக்காரனோன்னா நம்ம அவர் திருட்டாருன்னு யோசிப்போம். யார் விற்றுது அவருடைய பர்த் ரைட்டை? அவர் தானே விற்றாரு. எதுக்கு விற்றாரு? கூழுக்கும் பிரெட்டுக்கும் என்ன பண்ணிட்டாரு? வித்துட்டாரு. பசியை ஒரு 5 நிமிஷம் அடக்காமல் பர்த் ரைட்டை வித்துட்டார். இப்போ பர்த் ரைட்டை விற்றது ஈசா. யாக்கோபு ஏமாத்தினாரா? அவர் வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசித்து எது வேணும்னு வாங்கிக்கினார். ஆனால் விற்றது யார்? ஈசா. இப்போ அவன் பர்த் ரைட்டை, ஃபர்ஸ்ட் பார்னுடைய பர்த் ரைட்டை வித்துட்டா ஆசீர்வாதம் யாருக்கு வரணும்? இது நியாயமாக வந்தது தானே? இது வந்துருச்சு. சரி,
வந்த உடனே வீட்டில் எல்லாம் பிரச்சனை எல்லாம் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் ஈசா வந்து இவனை வந்து முடிக்காமல் நான் விடமாட்டேன் யோசித்த உடனே அதை வந்து அவங்க மம்மி பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க மம்மியை டேடியை சேர்ந்துட்டு நீ இங்கேருந்து கிளம்பிடு, போயிட்டு என்னுடைய மாமா, அவங்க மம்மி சொல்கிறாங்க என் மாமா வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் கல்யாணம் பண்ணிக்கின்னு நீ அங்கே இரு கொஞ்ச நாளைக்குன்ட்டு என்ன பண்ணிடுறாங்க, இவர் அனுப்பிச்சிடுறாங்க. இவர் ஏதாவது இவருடைய இன்வால்மெண்ட்டும் இருக்குது. ஆனால் இந்த நரேட்டிவை யார் டைரக்ட் பண்ணுறது? இவர் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிட்டு இருக்காரா? இல்லை, he is just playing along. என்ன நடக்குதோ அப்படியே போயிட்டு இருக்காரு. சரி, ஓகே, அண்ணன் சாவடிக்கு வரான், கிளம்பி ஆகணும், போகிறேன். போயிட்டு யார் கூட இருக்கிறாரு? லாபான் கூட இருக்கிறார். இப்போ இவர் இருக்கிறது, இப்போ இந்த 14 வருஷம் அவர் இருக்கிறதாங்க, he is in a foreign land. எங்க? ஃபாரின் லேண்ட். இவர் இருந்த பிறந்து வளர்ந்த இடம் வேற, இப்போ போய் இருக்கிற இடம் வேற. அங்கேயே கஷ்டமாக இருக்கும். போய் இருக்கிறாரு, போய் இருந்துட்டு வேலை செய்கிறார். என்ன பண்ணுறாரு? வேலை செய்கிறாரு. வேலை செஞ்சுட்டு அங்கே இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து ரேச்சல் ஆசைப்படுறாரு, ரேச்சலை கல்யாணம் பண்ணி கொடுக்க கேட்குறாரு. ஆனால் இவர் ஏமாற்றி என்ன பண்ணிடுறாங்க, லேயால கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவங்க மாமா எவ்வளோ பெரிய டக்கால்ட்டியாக இருப்பார். இன்னும் 7 வருஷம் வேலை செய்ய உனக்கு கொடுத்துட்றேன். யாருக்கு கொடுக்க போகிறேன்? இன்னும் 7 வருஷம், 14 வருஷம். எவ்ரிதிங் தட் இஸ் ஹேப்பனிங் டு ஜேக்கப், நான் படிக்கிறப்போ பார்க்குறது எல்லாமே இட் இஸ் அன்ஃபேர் வாட் இஸ் ஹேப்பனிங் டு ஹிம். அவன் சில விஷயங்கள் தந்திரமாக செய்கிறான். சில விஷயங்களை அவங்க மாமா வந்து அவருடைய வேஜஸை வந்து மாற்றினேங்கிறாரு. உனக்கு வந்து புள்ளியாக இருக்கிறதெல்லாம் உனக்கு, ஸ்பெக்கிள்டெல்லாம் எனக்கு, இல்லை பிளெயினாக இருக்கிறதெல்லாம் உனக்கு, இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு. என்ன ஒரு முறை சொல்கிறாரு, நிறைய அவருக்கு வர வேண்டியது ஜாஸ்தி ஆனவனே திரும்ப மாற்றிடுறாரு. எப்படி மாற்றினாலும் திரும்ப ஆண்டவர் யாரை ஆசீர்வதிக்கிறாரு? யாக்கோபை ஆசீர்வதிக்கிறாரு. சரி, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரா யாக்கோபை? ஆனால் இந்த 14 வருஷம் இவர் என்ன பண்ணார்? ஆண்டவர் எங்கே இருந்தார் 14 வருஷம்? இல்லை, போகும்போது வீட்டிலேருந்து போகும்போது பரலோகத்திலேருந்து ஒரு ஏணியெல்லாம் போட்டு அங்கெல்லாம் ப்ராமிஸ் பண்ணுறதுக்கு ஆண்டவர் இறங்கி வந்து சொன்னார். 7 வருஷம் வேலை செஞ்ச பிறகு உன்னை ஏமாற்ற போகிறான்னு சொல்லியிருக்கலாம்ல? சொல்லியிருக்கலாமா வேணாமா? சரி, ஏமாற்ற போகிறான்னு கூட சொல்ல வேணாம். உன்னை 14 வருஷம் வேலை செய்ய போகிறான். இப்போ 7 வருஷம் இல்லை, ஆனால் உனக்கு 2 கல்யாணம் நடக்கும். ஆனால் 14 வருஷம் வேலை செய்வே. நீ ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல? சொல்லலை. இன்னொன்று யோசித்து பாருங்க, இவர் எல்லாத்தையும் கூப்பிட்டு வீட்டுக்கு நான் என் வீட்டுக்கு போகிறேன்ட்டு சொல்லி எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாரு? அவருக்கு சொல்லாமல் கொள்ளாமல் என்ன பண்ணிடுறாரு? கிளம்பி வந்துடுறாரு. கிளம்பி வந்துட்டு வழியில் அவங்க மாமா வந்து இவரை துரத்திட்டு போகிறார். இவரை பிடிக்கணும், எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டான், இவனை பிடிச்சிட்டு வரணும்ன்ட்டு. அதை கூட ஆண்டவர் சொல்ல மாட்டாரு ஜேக்கப்புக்கு. லாபானை போய் வார்ன் பண்ணுறாரு, நீ அவன் மேலே கை வைக்கக்கூடாதுன்ட்டு. இப்போ இந்த 14 வருஷமும் ஆண்டவர் எங்கே இருந்தார்? Where was God? 14 வருஷம் கஷ்டப்பட்டார்ல. வீட்டை விட்டு போய் ஒரு ஃபாரின் லேண்டில் இருந்து வேலை செஞ்சு ஏமாற்றி, அவர் ஏமாற்றி வேலை செய்யல, அவர் ஏமாற்றப்பட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு 14 வருஷம் வேலை செஞ்சுட்டு வந்தால் அங்கேயும் சொல்ல மாட்டார் ஆண்டவர். இதில் இன்னொன்று, திருடிட்டு வந்தது வரும்போது அவங்களுடைய ஐடல்ஸ், அவங்களுடைய அப்பாவுடைய ஐடல்ஸ் எல்லாம் யார் திருடிட்டு வந்துடுறது? ரேச்சல் திருடிட்டு வந்துடுறாங்க. திருடிட்டு வந்து அந்த அம்மா பாருங்கள், ஜேக்கப்போட பயங்கரமாக இருக்காங்க. அவங்க வந்துட்டு மேலே உட்காந்துட்டு பொய் சொல்லிடுறாங்க. பொய் சொன்ன உடனே ஜேக்கப் வந்து கர்ஸ் பண்ணி, இப்போ இவருக்கு தெரியாது, ரேச்சலுக்கு ரேச்சல் தான் வச்சுருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் அவருடைய அப்ரைட்னஸில் அவர் எடுத்துகிட்டு வரல, அவருக்கு தெரியாது. அவர் வந்து நான் எதுவுமே பண்ணலைன்ற அந்த கான்ஃபிடென்ஸில், அந்த நம்பிக்கையில் சொல்லிடுறாரு, யார்கிட்ட இருக்குதோ அவன் சாப்பிட்டோம், என்கிட்ட இல்லை, யார்கிட்ட இருக்குதோ சாப்பிட்டோம். ரேச்சல் ரொம்ப பிடிச்ச அவருடைய மனைவி போச்சு. Where was God? இல்லை அங்கேயாவது டேய் இங்கே தான்டா இருக்கு, கொடுத்து அனுப்பிச்சிட்றா. அவர் கேட்டது என்ன? லாபான் கேட்டது என்ன? என் ஐடல்ஸ் தூக்கிட்டு வந்துட்டு கொடுத்துரு. இப்போ இவர் என்ன பண்ண போகிறார் ஐடல்ஸ் வச்சுட்டு? அதான் அவ்வளோ சொத்து இருக்குல்ல, அவ்வளோ வேலையாட்கள் இருக்காங்களே, எல்லாமே இருக்குல்ல, அதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறாரு? இவர் ஆராதிக்கிறது ஆண்டவரை.
சொல்லியிருக்கலாம்ல ஆண்டவர். எங்கே போனார்? Where was God? Everything that happened to Jacob was unfair. The story of Hannah. இவங்க வந்து ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருக்காங்க. குழந்தை இல்லாமல் இருக்கிறப்ப இவங்களை எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? கேலி பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து குழந்தை இல்லை, அந்த மாதிரி வந்து நமக்கு யாராவது ஒருத்தர் இப்போ நம்ம பாய்ஸுக்கே வந்து இப்போ நம்ம எல்லோரும் பாய்ஸ் இல்லை, யாராவது எதனா அவன் வந்து ஒரு மாதிரி பண்ண போகும்போது என்ன பொண்ணு மாதிரி பண்ணுங்கிறேன்னு சொன்னால் என்ன ஆயிரும்? அவனுக்கு அவன் இருக்கிறதோட கொஞ்சம் லெஸ் தானாக இருக்கிறான்னு அவன் சொல்லிட்டிங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆயிரும்? ஷேம்ஃபுல்லாக அவன் கோவம் வரும். இது ப்ரொலாங்டாக ஒரு ரொம்ப நாளாக பண்ணிகிட்டே இருந்தால் என்ன ஆகும்? ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி மனசு கஷ்டமாயிட்டே இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க பாருங்கள், ஜெபம் பண்ணுறாங்க, எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க நேரத்துக்கு. அவங்க போயிட்டு அதை ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதும் ஈலா என்ன சொல்கிறாரு? குடிச்சிட்டு புலம்பிட்டு இருக்கா பாரு உள்ள. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. Hannah was upright. She was righteous. She did everything she was supposed to do. எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் she was barren. She's still praying. She's asking God. What do you think she's asking God for? அவங்க ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்ணுவாங்க? குழந்தை கொடுங்க ஆண்டவர் தான் ஜெபம் பண்ணுவாங்க. ஏன் ஆண்டவர் கொடுக்கல? எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க தானே. அதுவும் சபையில் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த காலத்தில் அவங்கள வந்து ப்ரீஸ்ட்னு சொல்கிறாங்க. ஈலையை வந்து he was the priest. இப்போ நம்ம டைமில் நம்ம என்ன சொல்லுவோம்? பாஸ்டர். உள்ளே வந்து ஜாம் பண்ணிட்டு இருந்தா பாஸ்டர் சொல்கிறாரு குடிச்சிட்டு இருக்கிறா பாரு. நிறைய டைம் நமக்கும் இப்படி ஆகுதுல்ல, யோசிக்கிறீங்களே? சர்ச்சில் வந்து சொன்னால் சர்ச்சில் தான் அசிங்கப்படுத்துகிறாங்க. என்ன நான் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு வந்து நான் ஏதாவது சொன்னால் எனக்கு வந்து என்ன பண்ணுறாங்க? போட்டு என் மானத்தை மேலேருந்து கீழே வரைக்கும் வாங்கி தரன்னு இழுத்துடுறாங்க. நம்ம முடிவு பண்ணிடுவோம். அந்த மாதிரி பண்ணோன்னே என்ன தெரியுமா ஆயிரும்? அந்த மாதிரி பண்ணோன்னே அடுத்த டைம் ஏதாவது கஷ்டப்படும் போதோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும் போதோ செத்தாலும் சாப்பிட்றேன், சர்ச்சில் மட்டும் சொல்லவே மாட்டேன். நான் எப்படி யோசிப்பேன்னா, எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் நான் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கேன், ஏதாவது ஒரு சேலஞ்ச் இருக்கோ, ஏதாவது ஒன்று இருக்கோன்னா, நான் முதல்ல ஹெல்ப் தேடுறது வந்து என்னுடைய ஃபேமிலிக்கிட்ட இருக்கணும். அது மிஞ்சி போச்சுன்னா என் சர்ச்சுக்கிட்ட வரணும். இப்படி தான் நான் யோசிப்பேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் இந்த ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட என்ன தெரியுமா பிரச்சனை? நீ யோசிக்கிறது தான் அவன் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான். நான் யோசிக்கிறது அதுங்களும் யோசிக்கும். நான் சொல்கிறது எனக்கும் திரும்ப சொல்லுவான். இவங்கிட்ட நான் போய் அட்வைஸ் கேட்டு நான் என்ன பண்ணுறது? ஸோ அதனால தான் கொஞ்சம் நம்மளோட கொஞ்சம் தெரிஞ்சவங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் பெரியவங்ககிட்ட போய் கேட்குறது என்னது நல்லது. ஸோ அந்த மாதிரி யோசிக்கும் போது நான் முதல்ல வீட்டில் போய் நம்ம வந்து சொல்லணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க நம்மகிட்ட கத்திகிட்டே இருந்தாலும் அவங்களுக்கு நேசிக்கிறாங்க நமக்கு தெரியுன்றதுனால போய் சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம சர்ச் ஆண்டவர் எல்லோரும் நம்ம இது வந்து சர்ச் வந்து நமக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மாதிரி, நம்மளோட இமீடியட் ஃபேமிலி. அதுக்கப்புறம் சர்ச் வந்து எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மாதிரி போய் சொல்லணும்னு யோசிப்பேன். ஆனால் நம்ம போய் சொல்ல போகும்போது நம்மளை அசிங்கப்படுத்திகிட்டே இருந்தாங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் த டைமில் என்ன ஆயிரும்னா வெறுப்பாயிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடுவோம்? எது ஆனாலும் உள்ளே வச்சுப்போம். அதான் அப்பயே சொன்னேன், செத்தாலும் சாவுறேன். 2 பேருக்கு மட்டும் தெரியக்கூடாது, ஊருக்கே தெரியட்டும் பரவாயில்ல. இங்கே வீட்டில் தெரியக்கூடாது, இங்கே சர்ச்சில் தெரியக்கூடாது. யோசிக்கிறோமா? சிரிக்கிறீங்க பத்தியா? திஸ் இஸ் தி ரியாலிட்டி. இன்வெர்ட் ஆயிடுச்சு. இதனால தான் நிறைய யங் பீப்புளுக்கும் சர்ச்சுக்கும் ஒரு கனெக்ஷனே இல்லை. நாங்கள் சென்னைக்கு வந்து போன மாதம் வந்து ஒரு பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு போயிருந்தோம் அகஸ்டின் ஜெபகுமார் அங்கிள் கூட. அப்போ அவர் ஒன்று சொன்னார். அவர் அதை சொல்லும் போது தான் எனக்கு வந்து கொஞ்சம் அஷரிங்காக இருந்துச்சு, கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. அப்போ நம்ம கரெக்டாக தான் யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய டைம் நான் யோசிக்கிறது என்னுடைய ஐடியாஸ் எல்லாம் சொல்ல போகும்போது நீங்கள்லாம் யாருமே அந்த மாதிரி பேச மாட்டீங்க. நம்ம பாஸ்டர்ஸ் அந்த மாதிரிலாம் பேசுறதில்ல. நான் மட்டும் புதுசாக சொல்லும்போது எனக்கு சம்டைம்ஸ் டவுட் ஆகிடு, நான் பைத்தியத்தை ஆகிட்டுக்கிறேன்னா என்ன, நான் சொல்கிறதெல்லாம் வித்தியாசமாகுது எல்லாமேன்ட்டு. ஆனால் அவர் பேசும்போது தான் எனக்கு புரியுது. அவர் என்ன சொல்கிறாரு, சபைக்கு வராங்க, வரும்போது நீ பைபிள்ல இருந்தால் பிரசங்கம் பண்ணுற, ஆனால் அது அவனுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி அவன் வெளியே போய் அதை எப்படி அப்ளை பண்ணணும், அங்கே வெளியே ஆகிட்டு இருக்கிற அந்த விஷயங்களுக்கு அவன் என்ன பண்ணணும்ன்ட்டு தெரியாத மாதிரி நீ சொல்லி கொடுத்துட்ற. நேசிக்கிறோன்னு சொல்கிறோம், கைண்டாக இருக்கணும்னு சொல்கிறோம், உன்னுடைய எனிமீஸை லவ் பண்ணணும்னு சொல்கிறோம்.
உன்னை நேசிக்கிற மாதிரியே பிறரை நேசிக்கணும், இதெல்லாம் சொல்கிற. அது எப்படி அவன் போய் அப்ளை பண்ணுறான்? அங்கே தானே அவனுக்கு ஹெல்ப் வேணும். இதை பேச மாட்டோம். கல்ச்சரில் என்ன ஆகுது, வெளியே சர்ச்சுக்கு வெளியே என்ன ஆகுதுன்னு நிறைய பாஸ்டர்ஸ் தெரியறதே இல்லை. இப்படி தெரியாததுனால அவன் உள்ளே வரும்போது நீ சொல்கிற மெசேஜ் வந்து அவனுக்கு ரெசனேட் ஆக மாட்டேங்குது, அவன் கூட அவனுக்கு புரிய மாட்டேங்குது. புரியாமல் அவன் வெளியே போய் என்ன பண்ணுறான்? இப்போ நீ சொன்னது புரியல, பாஸ்டர் சொன்னது என்ன பண்ணல புரியல, வெளில போய் அவனுக்கு ஏதோ ஒரு சேலஞ்சோ ஏதோ ஒரு பிரச்சனை வருது. இப்போ யார்கிட்ட கேட்பான்? கூட இருக்கிறவங்ககிட்ட தான் கேட்பான். அவங்கெல்லாம் வந்து பாஸ்டருக்கும் மேலே பயங்கரமாக சொல்லி கொடுப்பாங்க. இப்போ பிரச்சனை எங்கே இருக்குது தெரியுமா? தெரியுதா? The church has become irrelevant because we are not aware of what's happening outside of the church. அது தெரிஞ்சாதான் உள்ள வரவங்களுக்கு இது ஆயிட்டு இருக்கு, அந்த விஷயத்துக்கு பைபிள் இதுதான் சொல்லுது, நம்ம இப்படி தான் பண்ணணும். ஸோ என்ன ஆனாலும் நம்ம பைபிள் சொல்கிறத பண்ணுவோன்ட்டு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணும் போது தான் அவங்களுக்கு என்ன தெரியுமா வரும்? பாஸ்டர் சொன்னார், நான் மட்டும் இப்போ தனியாக போய் பண்ணுறது இல்லை, எங்கள் சர்ச்சை இப்படி தான் பண்ணோம், எதனா ஆச்சுன்னா கூட நான் யார்கிட்ட வருவேன்? நாங்கள் எல்லோரும் தானே சேர்ந்து மாட்டோம், ஸோ ஏதாவது ஒன்று பண்ணி தப்பிச்சுப்போம், இந்த கான்ஃபிடென்ஸாவது இருக்கும். அங்கே நடக்கிறது தெரியாமலே, அங்கே என்ன ஆகிட்டு இருக்குதுன்னு ஒன்றுமே தெரியாமல் இங்கே உள்ளே வந்தவொடனே அவங்கள போட்டு நீங்கள் திட்டுறது கூட பரவாயில்லன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க யோசிக்கிறத, அவங்க என்ன நிலையில் இருக்காங்கன்னு கன்சிடரே பண்ணாமல் அவங்கள போட்டு நச்சு 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 நச்சுன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா சர்ச்சுக்கு வருவாங்க, ஆனால் வரமாட்டாங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன். Church will just become a cute thing that people do in the weekends. வந்துட்டு பாட்டு போகிற மாதிரி ஆயிரும். இப்போ பாருங்கள், ஹானாக்கு நடந்ததெல்லாம் அவங்க ஒழுங்காக இருக்கிறாங்க, அவங்க சாக்ரிஃபைசஸ் எல்லாம் பண்ணுறாங்க, வந்து ஜெபிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் உள்ளே இருக்கிறவங்களே குடிச்சிட்டு புலம்பிட்டு இருக்கா. எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கும் யோசித்து பாருங்கள். அவங்க அவ்வளோ புலம்பிட்டு இருக்காங்கன்னா ஆல்ரெடி ஷீ இஸ் இன் பெயின். Church should have placed, the temple should have been the place where she finds comfort, where she finds hope. But instead she got ridiculed, she got shamed. Where was God? இந்த கதை வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா நிறைய பேர் வந்து இதை பற்றி பிரசங்கிச்சிருப்பாங்க. ஜோபுடைய கதையில் வந்து என்ன எனக்கு ஸ்டாண்ட் அவுட் ஆகுதுன்னா, மனுஷங்க யாரும் சாட்சி கொடுக்கல. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸே வந்து அவரை வந்து அக்யூஸ் தான் பண்ணுறாங்க. அவங்க ரீசன் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இது பண்ணியிருப்ப, அது பண்ணியிருப்ப, அட்லீஸ்ட் உன்னுடைய மனசுலன்னா பாவம் பண்ணியிருப்ப, உன் பிள்ளைங்க பண்ணியிருப்பாங்க, அதனால தான் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, பூமி எங்கிலும், அவர் இருக்கிற இடத்துல மட்டும் இல்லை, பூமி எங்கிலும், இந்த ஹோல் வேர்ல்ட் ஜோபை போல ஒரு நீதிமான் இல்லை. யார் கொடுக்கறது சாட்சி? சரி, ஓகே, சாட்சி எல்லாம் கொடுத்துட்டார். சாட்சி கொடுத்துட்டு என்ன ஆகுறது அனுமதிக்கிறாரு? He loses his family, he loses his wealth, he loses his body. அங்க பாருங்களேன், அவ்வளோத்தையும் வச்சுட்டு இருந்தவர் ஓட வச்சுட்டு சொரணிட்டு உக்காந்துட்டு இருக்கிறாரு. எதுவுமே பண்ணல ஜோப். Job didn't sin. Job did nothing wrong. God took everything away. Depends on how you look at it. நீங்க ஆண்டவர் சாத்தானுக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தது? கர்த்தர் தான் கொடுத்தாரு. Where was God? முதல் சாப்டரில் இதெல்லாம் ஆறுதெல்லாம் நம்ம படிப்போம். அதுக்கப்புறம் அது 2வது 3வது சாப்டர்லலாம் எல்லாமே இழந்துருவார் ஜோபு. அதுக்கப்புறம் அவங்களுடைய மனைவி வந்து சொல்லுவாங்க, இன்னுமா நீ ஆண்டவரை பிடிச்சிட்டு இருக்க, ஆண்டவரை தூஷிச்சுட்டு உன் ஜீவனை என்ன பண்ணுற, விட்டுரு. பயங்கர என்கரேஜ்மெண்ட்டில் இந்த மாதிரி தான் நமக்கு ஆள் வேணும். யாருன்னா ஆண்டவரை தூஷிச்சுட்டு ஜீவனை விட்டுரு. அந்த முதல் சாப்டரில் அவர் ஜோப் சொல்கிறாரு, முட்டாள் மாதிரி பேசுகிற நீ, எப்படி ஆண்டவரை விட முடியும்? அவர் இதெல்லாம் கொடுத்துக்கும் போது சந்தோஷமாக இருந்தோம், இப்போ எடுத்தும் போது அவர் தூஷிச்சிருவியா கேட்குறாரு. பயங்கரமான ஸ்டேட்மெண்ட்டில். இன்னும் கொஞ்சம் நேரம் வாசிங்க. என்னென்ன கேள்வியெல்லாம் இவங்க கேட்காம போனாங்க எல்லாத்தையும் கேட்பார் ஜோப்.
அவருடைய பிறந்த நாளே சபிப்பார். என் பிறந்த நாள் டார்க்காக இருக்கட்டும், இருட்டாக இருக்கட்டும், யாரை செலிப்ரேட் பண்ணுவானா அந்த மாதிரி யோசிப்பார். ஆண்டவர் எதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க, இப்படி என்ன பண்ணீங்க, அது என்ன பண்ணீங்கன்னு ஒரு 2-3 சாப்டர்ஸ் ஃபுல்லாக புலம்பிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, ரீசன் பண்ணுவாங்க, நீ இப்படி பண்ணியிருப்பா அதனால தான். அப்போ அவரே டிஃபெண்ட் பண்ணுவார், நான் எங்கே பண்ண அதெல்லாம், நான் பண்ணல, இந்த மாதிரி தான் இருக்கு, ஆண்டவர் வந்து என்னை வந்து சோதிச்சிட்டாரு, இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பார். முதல் சாப்டரில் என்ன சொன்னார்? விசுவாசமாக இருந்தவர் போக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. God didn't answer him. ஆண்டவர் பதில் சொன்னாரா? அவர் பதில் சொல்வார், அவர் பேசுவார் ஆண்டவர் வந்து ஜோபு கிட்ட. அதை பற்றி நம்ம கடைசியில் பார்ப்போம். பட் where was God? ஒரு புலம்பிட்டு இருக்கும் போது எங்கே போனார்? அட்லீஸ்ட்டு அவ்வளோ நீதிமானா இருக்காருல்ல ஜோபு. நீதிமானா இருந்ததுனால தானே நோவாகிட்டையும் ஆண்டவர் பேசினார். நோவாகிட்ட பேசுகிறதுக்கு என்ன காரணம்? ஆண்டவர் பூமியில் பார்த்தாரு, யாருமே ரைச்சஸாக இல்லை, நோவா ரைச்சஸாக இருந்தார். அதனால என்ன பண்ணார்? நோவாகிட்ட பேசினார். அதே மாதிரி தானே ஜோபுக்கும் சாட்சி கொடுக்குறாரு, ஆண்டவர் தானே சாட்சி கொடுக்குறாரு. சொல்லியிருக்கலாம் இல்லடே, இந்த மாதிரி வந்து கேட்குறான், கொஞ்ச நேரத்துக்கு பொறுத்துக்கோ, எல்லாம் சரி பண்ணிடலாம், அப்புறமா என்ன பண்ணுறான் நான் உன்னை சொல்லியிருக்கலாம்ல. அட்லீஸ்ட்டு கொஞ்சம் நிதானமாவது ஒரு 2-3 வருஷம் கேப்னா, இது கேப்பெல்லாம் இருந்துச்சா தெரில, படிக்கும் போது எல்லாம் ஒரு நாள்லேயே ஆன மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் அட்லீஸ்ட் நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருக்கலாம். ஒரேடியாக போச்சு எல்லாம். Where was God? Where was he? Job did not deserve what he got. Maybe we did. நம்மளுக்கு ஏதாவது அந்த மாதிரி ஆயிருந்தா ஏதோ நம்ம பண்ண அட்டகாசத்துக்கெல்லாம் ஏதோ நம்ம டிசர்வ் பண்ணியிருப்போம்னு சொல்லலாம். Job didn't. And God testifies of his righteousness. So what the heck happened to Job? Where was God? இந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு இப்போ ஒரு 3 எக்ஸாம்பிள் காமிச்சேன். பைபிள் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தான், எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி தான். ஏப்ரஹாம் எடுத்துக்கோங்க. ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணுவார். ப்ராமிஸ் பண்ண போகும்போதும் எங்கே போகிற, எப்படி போகிற எதுவுமே சொல்ல மாட்டார். விட்டு வானாரு, ஏப்ரஹாமும் விட்டு வந்துட்டார். வனாந்திரத்தில் சுற்றிட்டு இருக்கிறாரு, ஆனால் வனாந்திரத்துலையும் ஆசீர்வதிக்கிறார். இவருக்கு ப்ராமிஸ் பண்ணது ஆண்டவர் வந்து இவர் ஒரு 80 வயசு இருக்கும் போது ப்ராமிஸ் பண்ணுறாரு. 99 இயர்ஸ் வரைக்கும், 100th இயர் வரைக்கும் ப்ராமிஸே நிறைவேற்றலை. 20 வருஷத்தில் எங்கே இருந்தார் ஆண்டவர்? ஏப்ரஹாம் யோசித்துருப்பாரு, யோசித்துக்க மாட்டார். வெளில கூட்டின்னு வந்தார், எல்லாம் கொடுத்த சாப்பாடுலாம் இருக்குது, சர்வெண்டெல்லாம் இருக்காங்க, ஆடு மாடுங்கள்லாம் இருக்குது. ஆனால் வனாந்தரத்தில் சுற்றிட்டு இருக்கேன், ஒரு என்னை வச்சு ஒரு பெரிய தேசம்லாம் உருவாக வேணார், எனக்கு 100 வயசு ஆகுது, இதுக்கு மேலே எனக்கு குழந்தை எங்கே பிறக்கும்? Where was God? 20 வருஷம் விட்டு 99th இயரில் வராரு ஆண்டவர், வாக்கிங் போகிற மாதிரி வந்துட்டு. அப்போ சொல்கிறாரு, அடுத்த வருஷம், இப்போ கூட இல்லை, அடுத்த வருஷம் உனக்கு என்ன பிறக்கும்? குழந்தை பிறக்கும். சேரா சிரிக்கிறாங்க. இப்போ சேரா சிரிச்சோன்னு, எப்படி சிரிக்கலாம் ஆண்டவர்? நீங்கள் இருந்தால் அதே தான் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு மேலேயும் பண்ணியிருப்போம். நம்பி இருந்திருக்க மாட்டோம் ஃபஸ்ட்டு நம்ம. சரி, அதுக்கப்புறம் ஐசக் பிறக்கிறாரு, எல்லாம் ஆகுது. 100 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை பிறகுது. 14 வருஷமாக அந்த குழந்தைய வளர்க்குறாரு. இப்போ ஆண்டவர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண கேட்குறாரு. இட் வாஸ் எ டெஸ்ட். ஆனால் அந்த நேரத்தில் ஏப்ரஹாம் என்ன யோசிச்சிருப்பார்? யோசித்து பாருங்க. என்னடா நடந்துட்டு இருக்கீங்க, ஒழுங்கா எங்க அப்பா வீட்டில் உக்காந்துட்டு இருந்தப்பா நான். யோசிச்சிருப்பாரா இல்லையா? அது நமக்கு தெரியாது, ஆனால் ஸ்பெகுலேட் பண்ணலாம். நம்மளா இருந்தால் யோசிச்சிருப்போம். அட்லீஸ்ட் வீட்டில் இருந்தால் நல்லா இருந்துக்கும், அது யோசிக்கலன்னா கூட என்ன தான் ஆயிட்டு இருக்கு, இவர் என்ன தான் யோசிச்சுட்டு இருக்காரு இவர். சரி, ஐசக் பிறக்கிறாங்க, எல்லாம் பிறக்கிறாங்க. இப்போ தேவையில்லாத இன்னொரு பிரச்சனையும் வந்துடுது. யாரு? ஹேகாரும் இஸ்மாயிலும். இப்போ அவங்க ஒரு சர்வெண்ட் கேர்ளாக இருந்தால் கூட ஒரு குழந்தை பிறந்துட்ட போது அவங்களுக்கு மேலே ஒரு அஃபெக்ஷன் இருக்கும்ல. சேராவுடைய பிரச்சனைனால அனுப்பிச்சி வைக்கிறாரு. அது அவருக்கு ஹர்ட் ஆயிருக்குமா இல்லையா? ஆயிருக்கும். இவரா கேட்டாரு? இல்லை.
இல்லை அது அவர் அந்த ஹேகரோட அந்த பிள்ளையை பெற்றுக்கும் போதுனா அப்போ நான் சொல்லியிருக்கலாம் ஆண்டவர் அண்ணா நான் தரேன்னு சொல்லியிருக்கேன்ல, வெயிட் பண்ணு சொல்ல. It was God. Where was he? What do we do when God is silent? That's a question for you. நீங்கள் யோசிக்கணும். நான் இந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது இல்லை ஜபிக்கும் போதும் இல்லை ஆண்டவர் எனக்கு ஆல்ரெடி ஒன்று சொல்லிவிட்டு அதை தாமதிக்கும் போதும் அவர் அமைதியாக இருக்கும் போது நான் என்ன பண்ணுறேன்? How is my attitude? What do I do? What do I do? தாவீது ராஜாவை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் அவருடைய ஃபேமிலியிலே கொஞ்சம் சின்ன பையன். ஓகே, கொஞ்சம் சின்ன பையன். அவர் எல்லாரும் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிற மாதிரி எல்லாரும் யோசிப்பாங்க. அதுக்கு எதுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க நிறைய தியரிஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் போய் படிக்கிறதுனா போய் படிச்சு பாருங்கள், ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கும். ஆனால் ஒதுக்கி வைக்கிறாங்க. இவர் பாட்டுக்கு ஆடு மேய்ச்சிட்ருக்காரு. என்ன பண்ணிட்டுருக்காரு? ஆடு மேய்ச்சிட்ருக்காரு. அங்கே அரண்மனையில் பிரச்சனை எனக்குது. யாருக்கு? ஆண்டவருக்கும் சவுலுக்கும். இவர் எங்கேயோ ஒரு மூலையில் ஆடு மேய்ச்சிட்ருக்கிறாரு. அங்கே ஆன பிரச்சனையில் ஆண்டவர் சவுலை தள்ளிட்டு தாவீதை அனாயின் பண்ணிட்டு சாமுவேல் அணைச்சி அனாயின் பண்ணிட்டார். நம்ம வீட்லேயே இப்போ 4 பேர், வீட்டில் 4 பேர் இருக்கோன்னு வச்சுக்கோங்க. உங்கள் டேடியோ இல்லை உங்கள் மம்மியோ கூப்பிட்டு வெறும் ஒருத்தருக்கு மட்டும் அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலாக ஒன்று கொடுத்துட்டா சந்தோஷமாக இருப்போம். உங்கள் 4 பேருக்குள்ளே என்ன ஆகும்? சண்டை ஆகும். அதுக்கப்புறமா எப்போவுமே ஒரு பொறாமை இருக்கும். இவன் யாருடைய ஃபேவரட் சைல்டு? அப்பாவுடைய ஃபேவரட் சைல்டு. இவனுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைச்சிடும், நமக்கு கிடைக்காது. அதனால என்ன இருக்கும்? ஒரு ஜல்லசி இருக்கும். இவர் பாட்டுக்கு அனாயின் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆல்ரெடி தாவீதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சு பார்க்குறாங்க. இட் மேட் இஸ் லைஃப் டிஃபிகல்ட். அதுக்கப்புறம் ஆண்டவர் தாவீதுகிட்ட பேசினாருண்டாலாம் இல்லை. ஆண்டவருடைய ஆவி, த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் வாஸ் இன் டேவிட்ன்னு இருக்கும். சவுல் மேலேருந்து எடுத்துட்டு தேவீது மேலே கொடுத்துருவார் ஆண்டவர். சரி, ஓகே, அது ஓகே. சரி, கோலியாத்தை இவர் ஆண்டவர் மேலே இருக்கிற வைராக்கியத்தினால ஆண்டவருக்காக இவன் எப்படி ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கலான்ட்டு என்ன பண்ணுறாரு? போய் கோலியாத்தை கதையை முடிச்சிடறாரு. கோலியாத்து கதையை முடிக்கிறதுக்கு மட்டும் தானே போனார். போய் முடிச்சுட்டு இவர் கேட்டாரா சவுல்கிட்ட, நான் உன்னுடைய கமாண்டர் ஆயிடுறேன், எனக்கு உன்னுடைய டாக்டரை கட்டி கொடு, இதெல்லாம் கேட்டாரா? இல்லை. எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக ஆகி 30 வருஷம் சவுல்கிட்டேருந்து ஓடுறாரு. 30 வருஷம். I may be wrong அந்த நம்பர். ஆனால் ரொம்ப நாளா he's running from Saul. Did David ask for all of this? He didn't ask to be king. Didn't ask for Saul's daughter. Didn't ask to be Israel's commander or at least a soldier in Israel's army. He didn't ask for none of this. God did it. And he's running in the wilderness. வனாந்திரத்தில் ஓடிட்டு இருக்கிறாரு. வனாந்திரத்தில் ஓடினா கூட பிரச்சனை இல்லை. யோசித்து பாருங்க. போயிட்டு பிலிஸ்தீன் ராஜா கிட்ட போயிட்டு அடைக்கலமா இருக்கிறாரு. கோலியாத் யாரு? It was a Philistine. யார் அடிச்சு இஸ்ரேலுக்குள்ள பெரிய ஆள் ஆனாரோ அவங்க கிட்டயே போயிட்டு இப்போ பயந்துட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு. How humiliating. How humiliating. David didn't ask for all of this. So where was God? ஆண்டவர் சொல்லவே இல்லை எதுவுமே. அவர் பாவம் பண்ணுறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பத்ஷெபா கிட்ட பாவம் பண்ணுறாரு. பாவம் பண்ண பிறகு அது கூட எல்லாம் என்னென்ன ஆகுது எல்லாமே தெரியும். அப்பப்போ பேசுகிறாருல்ல ஆண்டவர் தாவீதுகிட்ட. இதையும் பேசி சொல்லியிருக்கலாம்ல, இது பண்ணாதரான்ட்டு. இவர் மாடி மேலே நடக்க போகும்போதே எதுக்கு போகிற ராஜா, கீழே இறங்க, இல்லைன்னா கிளம்பு, யுத்தத்துக்கு கிளம்பு நீயோன்ட்டு. அவ்வளோலாம் பேசுகிறாருல்ல ஆண்டவர் தாவீதுகிட்ட. என்னுடைய இதயத்துக்கு ஏற்றவனாலாம் வேற சாட்சி கொடுக்குறாரு. சொல்லியிருக்கலாமா இல்லையா? ஏன் சொல்ல? தாவீதுடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாம் யோசித்துப்போம். அவர் அனாயிண்ட் பண்ணிட்டார், ஆண்டவருக்கு ஏற்றவர், அவர் ராஜா, இதெல்லாம் யோசிப்போம். ஆனால் இந்த பாட்டை யோசிக்கவே மாட்டோம். பாரு, இவர் ஓடினது, அதுக்கப்புறம் இவர் பைத்தியக்கார மாதிரி நடித்தது, சொல்லு விட்டது, இதெல்லாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம். அதுக்கு அவர் ராஜா ஆன பிறகு கூட அவருக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது. அவருடைய 4 பசங்க இறந்து போகிறாங்க. 4 பசங்க, அப்சலோம், அம்னோன், அடோனிஜா, அதுக்கப்புறம் பெத்ஷெபாவோட பிறந்த அந்த ஃபர்ஸ்ட் குழந்தை, 4 பேர் இறந்து போகிறாங்க. நிறைய விஷயங்கள் நடக்குது. இதெல்லாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஆனால் நம்ம தாவீது ராஜா
இது மட்டும் தான் யோசிப்போம். அப்போ அந்த மாதிரி டைம்லலாம் அவர் எழுதின அந்த சங்கீதங்களெல்லாம் வாசிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாருங்கள், நான் வாசிக்கிறேன், நீங்கள் வாசிக்க தேவையில்லை, நான் வாசிக்கிறேன். Psalm chapter 10 இந்த டேவிட் புலம்புறாரு. டேவிட் யார்? டேவிட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டேவிடோடைய இமேஜ் என்ன? த மேன் ஆஃப்டர் காட்ஸ் ஓன் ஹார்ட். ஓகே, அவர் புலம்புறாரு. Why do you stand afar, O Lord? Why do you hide in times of trouble? The wicked in his pride persecutes the poor. Let them be caught in the plots which they have devised. Why do you stand afar, O Lord? Why do you hide in times of trouble? டேவிட் கேட்குறார் ஆண்டவரை. எப்படி ஜோபு கேட்டாரோ, எதுக்கு எனக்கு இதெல்லாம் அனுமதிச்சிங்க, நான் என்ன பண்ணேன்னு கேட்டாரோ, அவர் எதுக்குன்னெல்லாம் கேட்கல. அவர் கேட்குறாரு, ஏன் என்னை விட்டு விலகி இருக்கிறீங்க? ஏன்னா தாவீதுக்கு தெரியும், அவர் கூட இருந்தால் இந்த மாதிரி எல்லாம் என்னை விடமாட்டார், என்னை கஷ்டப்பட விட மாட்டாருன்னு தெரியும். நான் கஷ்டப்படுறேன்னா அவர் என்ன அர்த்தம்? நான் ஏதோ பண்ணியிருக்கேன், அதனால அவர் விலகி நிற்கிறாரு. அதுதான் ஆச்சு. அவர் பாவம் செஞ்சும் போது ஆண்டவர் பேசல. யார் அனுப்புகிறாரு? நேத்தானை அனுப்புகிறாரு. அவர் ரிப்பெண்ட் பண்ண பிறகு தான் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் கேட்குறாரு, why do you stand afar, O Lord? 13வது அதிகாரத்துலேயும் அதே மாதிரி புலம்புறாரு பாருங்களேன். How long, O Lord, will you forget me forever? How long will you hide your face from me? How long shall I take counsel in my soul, having sorrow in my heart daily? How long will the enemy be exalted over me? அந்த 2வது வசனத்தில் இருக்கும், how long shall I take counsel in my soul? நானே யோசித்து எவ்வளோ நாள் ஆண்டவரே பண்ணிட்டு இருப்பேன், எவ்வளோ நாள் ஓடிட்டு இருப்பேன், எவ்வளோ நாள் நானே ஓடிட்டு இருக்கிறது. திஸ் இஸ் டேவிட், த மேன் ஆஃப்டர் காட்ஸ் ஓன் ஹார்ட். இந்த வசனங்கள் மட்டும், இப்போ நான் வாசித்த வசனங்கள் எல்லாம் மட்டும் இல்லை, நீங்கள் அது கீழே வாசித்திங்கன்னா ரொம்ப ரிவீலிங்காக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம இத்தனை பேரை பார்த்தல, அவங்களுடைய கதையெல்லாம் ஒரு மாதிரி ரிவ்யூ பண்ணுவோமே. ஜேக்கபுடைய கதை யோசித்து பாருங்கள். ஆண்டவர் அமைதியாக இருந்தார் 14 வருஷம். ஆனால் ஜேக்கபுக்குள்ளே இருந்து வந்த 12 பேரை வச்சு தான் மொத்த இஸ்ரேல் நேஷனையும் ஆண்டவர் உண்டாக்குறாரு. 70 பேர் போகிறாங்க ஈஜிப்டில். வெளில வரும்போது லாக்ஸ் டுகெதர் வெளில வராங்க. ஆனால் 400 வருஷம் ஆகுது. 400 வருஷம் ஆகுது. 400 வருஷம், அதுக்கப்புறம் இன்னொரு 40 வருஷம் வனாந்திரத்தில் அலைகிறாங்க. அதுக்கப்புறமா தான் ஜேக்கபுக்கு முன்னாடியே 2 ஜெனரேஷன் யார்? ஏப்ரஹாமுக்கு ப்ராமிஸ் பண்ணார். அப்போயே ஒரு 120, 150 வருஷம், 160 வருஷம் ஆகிட்டு இருக்கும். நமக்கு மாதிரி நான் நம்ம ஜென்ரேஷன் கால்குலேட் பண்ணுறேன் 40. அவங்கெல்லாம் 120, 150 வயசு வாழ்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி இருக்கும். அப்போ ப்ராமிஸ் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 600 to 700 இயர்ஸ் ஆன பிறகு நிறைவேறுது. அந்த கேப்பில் எத்தனை முறை கொஸ்டின் கேட்டிருப்பாங்க யோசித்து பாருங்கள். ஏப்ரஹாமும் சரி, ஐசக்கும் சரி, ஜேக்கபும் சரி, இஸ்ரேல் ஜனங்களும் சரி, மோசேவே சரி, எல்லாரும் எத்தனை முறை கேட்டிருப்பாங்க. ஹானா அவங்களுக்கு டிஸ்கரேஜ் ஆயிருக்காதா? இவ்வளோ நாளாக ஜெபிக்கிறேன், சும்மா இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாரு ஆண்டவர், அவங்களாம் வர்றதே இல்லை சர்ச்சுக்கு, அவங்களாம் வர்றதே இல்லை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கெல்லாம் கிடைக்குது, எனக்கு கொடுக்க மாட்டுறாரு. டிஸ்கரேஜ் ஆயிருப்பாங்களா இல்லையா? அவங்களுக்கு மூலியமாக தான் சாமுவேல் பிறகுறாரு. இஸ்ரேலுடைய ராஜாவை அனாயின் பண்ணுற ப்ராஃபிட் சாமுவேல் தான். இஸ் த பிகினிங் ஆஃப் த நேஷன் ஆஃப் இஸ்ரேல். ஏன்னா அவர் தான் சால் அனாயின் பண்ணுறாரு. ஆண்டவர் சாலை ரிஜெக்ட் பண்ணோடனே தாவீதை தேடி போய் அனாயின் பண்ணுறாரு. ஜோப், he was tormented, he was tempted, எல்லாம் ஆச்சு. பட் God gave him back twofold. அந்த இன்டரிம் பீரியடில், அந்த கேப்பில் பயங்கர கஷ்டம். எத்தனை கேள்வி? 37 அதிகாரம் கேள்வி தான். கேள்வி பதில், கேள்வி பதில், கேள்வி பதில். ஜோபில் ஆண்டவர் ரிப்ளை பண்ணுறதை நம்ம பார்த்தோன்னா பயங்கர ரிவீலிங்காக இருக்கும். ஆண்டவர் இப்போ ஜோப் எல்லாம் கேள்வியெல்லாம் கேட்பார். நான் என்ன பண்ணேன், எதுக்கு எனக்கு இதெல்லாம் அனுமதிச்சிங்க, அதெல்லாம் கேட்பார். ஆனால் ஆண்டவர் அவர் கேட்ட கேள்விக்கு எதுக்குமே பதில் சொல்ல மாட்டார். எதுக்குமே பதில் சொல்ல மாட்டார். எதுக்கு இதெல்லாம் ஆச்சு, எதுக்கு உன்னுடைய பிள்ளைகளை நான் சாத்தான் எடுக்கிறதுக்கு அனுமதிச்சேன், எதுக்கு உன் வீட்டு மேலே கை வைக்கிறதுக்கு அனுமதிச்சேன், எதுக்கு உன் உடம்பு மேலே கை வைக்கிறதுக்கு அனுமதிச்சேன், எதுக்குமே பதில் இருக்காது. அவர் எல்லாம் என்ன சொல்லுவார்னா, நான் நட்சத்திரங்களை படிக்கும் போது எங்கே இருந்தேன், நான் அதுக்கு பேர் சொல்லும் போது எங்கே இருந்தேன், நான் பூமியில் இதெல்லாம் பண்ண போகும்போது எங்கே இருந்தேன், ஃபவுண்டேஷன் போடும்போது எங்கே இருந்தேன், இந்த மாதிரி கேட்டு God will reveal himself. God what? Will reveal himself.
அவர் யாருன்னு ஜோபுக்கு காட்டுறாரு. He's showing Job who God is. He's not giving him the answer for the question God asked him. He asked God. But he's revealing who he is. God is revealing who he is. அது முடிச்ச பிறகு ஜோப் வந்து பயங்கரம் எனக்கு படிக்கும்போது கொஞ்சம் சிரிப்பு வந்துருச்சு அது சொல்லும் போது, அது படிக்கும்போது. ஆனால் பயங்கரம் டெப்த்தான ஒரு ரிப்ளை அதுக்கு 42வது அதிகாரத்தில் இருக்கும், நான் படிக்கிறேன். Then Job answered the Lord and said, I know that you can do everything, and no purpose of yours can be withheld from you. You asked, who is this who hides counsel without knowledge? Therefore, I have uttered what I did not understand. நல்லா கவனிக்கணும். எனக்கு புரியாத விஷயங்களெல்லாம் நான் பேசிட்டேன். Things too wonderful for me, which I did not know. Listen, please, and let me speak. You said, I will question you and you shall answer me. I have heard of you by the hearing of the ear, but now my eyes sees you. Therefore I abhor myself and repent in dust and ashes. வாய முடிக்கிறேன் ஆண்டவரே, நான் தெரியாமல் பேசிட்டேன், நான் மனம் திரும்புகிறேன். Imagine if Abraham had given up. Imagine if Jacob had given up. Imagine if the people of Israel had given up. Imagine if Moses had given up. Imagine if David had given up. Hannah. Job. நிறைய முறை ஆண்டவர் ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கும் போது it will be very hard because it will change you. ஆண்டவர் ஒரு விஷயத்தை புதுசாக சொல்லி கொடுக்குறாருன்னா அது எதுக்கு நமக்கு புதுசாக தெரியுதுன்னா அதுக்கு நமக்கு இதுக்கு முன்னாடி பழக்கமாக இருக்காது. ஒரு பழக்கம் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம பண்ண போகும்போது it will be hard. Anything will be hard. Anything new will be hard. But God always has a purpose. நல்லா யோசித்துக்கணும். God is outside of time. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அது மட்டும்தான் we will be aware. We cannot go back in time. We cannot go forward in time. We can only stay present. But God is outside of that. அவர் ஆரம்பத்தை முடிவுல இருந்து பார்ப்பாராம். இது எப்படி யோசிப்பீங்க? ஆரம்பமே ஆறலன்னா முடிவு எங்கேருந்து வரும்? அது என்ன அர்த்தம்னா he is outside of time. He is not confined by time. And because he is not confined, அவர் டைமுக்குள்ள அவர் காலத்துக்குள்ள அடங்கி இல்லாததுனால அவர் எடுக்கிற டிசிஷன் எல்லாம் நம்மளால காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாது unless he reveals. Unless God reveals what he wants to do and who he is, we cannot comprehend what he wants to do and who he is. God has a purpose for everything. ஆனா அந்த இன்டரம் பீரியட்ல அந்த கேப்ல how do you react to the silence? You have two options. The way I see it is you have two options. You keep your faith and persevere, or you go back. இஸ்ரேல் ஜனங்க அதை தானே புலம்புறாங்க. ஒரு ஆப்ஸ்டிக்கல் வந்த உடனே இஜிப்டில் நாங்கள் இதெல்லாம் சாப்பிட்டோம், நாங்கள் போகிறோம், சாவடிக்கிறதுக்காக கூட்டின்னு வந்தீங்க எங்களை. இதே தான் நம்மளும் புலம்புறோம். இஸ்ரேல் ஜனங்களை ரொம்ப கெட்டவங்க மாதிரி பார்க்க. அவங்க they are a representation of us. We are the people of Israel. You have two options. You can either fight the fight of good faith or you can go back. டேய் எப்படா சொல்கிற நீ the fight of good faith? நான் அவங்களுக்கெல்லாம் ஒர்க் ஆச்சு, எனக்கு எப்படா ஒர்க் ஆகும்? இமேஜின் யர் லைஃப். இப்போ நீங்கள் இருக்கிறீங்களா, இதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்னென்னலாம் பண்ணாங்க யோசித்து பாருங்க. இதே மாதிரி தானே யோசிச்சிருப்போம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்னொரு ஆப்ஸ்டக்கிள் இருந்திருக்கும், அது யோசிக்கும் போது இப்படி தானே யோசிச்சுட்டு இருந்தேன். ஆண்டவர் விடுச்சார்ல, பதில் கொடுத்தாருல. இப்போ புதுசாக ஒன்று வருது. இப்போ ஏன் விசுவாசம் வரமாட்டேன் நமக்கு? We are human. We doubt. John the Baptist டவுட் வந்துச்சு. அவரே கேட்குறாரு டவுட் ஆகி. அவர் தான் பேப்டிசமே பண்ணுறாரு ஏசப்பாவை. ஆனால் அவருக்கே டவுட் வருது, நீரா இல்லை வேறு யாருனாவா? நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது, டவுட் ஆகுது எனக்கு, அவசரப்பட்டு உங்களை முழுக்கி எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். We are human. We tend to doubt.
ஆனால் அந்த நேரத்தில் எப்படி தெரியுமா நம்மளுடைய ஃபெய்த்தை நம்ம ரிவைவ் பண்ணுறது? திங்க் அபவுட் எவ்ரிதிங் தட் காட் ஹஸ் brought you through so far. ஒன்று, அதை யோசிங்க. ஆண்டவர் உங்களை இது வரைக்கும் என்னென்ன நடத்திட்டு வந்தார், எப்படியெல்லாம் நடத்திட்டு வந்தார், அதை யோசிங்க. இன்னொன்று, இந்த பைபிளில் ஆண்டவர் ஒருத்தரையும் எப்படி நடத்துகிறாருன்னு பாருங்கள். ஒரு இடத்துல கூட அவர் சொன்னதை அவர் வாபஸ் வாங்க மாட்டார், சொல்லிட்டு செய்யாமல் இருக்க மாட்டார். ஸோ இதை படிக்கும் போதும் நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்கும் போதும் you will see that God is reliable. Despite everything that you are going through in that moment, you will realize that God is reliable. So trust Him. You have two options, like I said. You either keep your faith and persevere, or you go back to Egypt. And we have very good reason to trust God. நம்ம ஏன் ஆண்டவரை நிறைய டைம் நம்மளால் நம்ப முடியறதில்ல தெரியுமா? நம்ம ஆண்டவரை யோசிக்கும் போது we think of an abstract, we don't think of a person. ஏதோ எங்கேயோ தூரத்தில் என்னமோ இருக்குது அந்த மாதிரி யோசித்துப்போம் நம்ம ஆண்டவரை. But we don't understand he's a person. God. ஒரு நபரை எப்படி நம்புவீங்க நீங்கள்? ஒரு பீரியட் ஆஃப் டைமில் கன்சிஸ்டண்ட்டாக அவங்களோட பிஹேவியர் இருக்கும். அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த முறையும் அவங்க அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? நம்புவீங்க. அதே மாதிரி தான் ஆண்டவரும். It's the same thing with God. Only that He is more reliable than any human you will ever meet or have met, for that matter. So, ask yourself, what do you do when God is silent? What do I do? இப்போ நான் சொன்னேன்னு நீங்கள் ஆமாம் நம்ம ட்ரஸ்ட் பண்ணோம் அப்படி பண்ணிங்கன்னா கொஞ்ச நாள் தான் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் போயிடுவீங்க திரும்ப பேக் டு தி ஓல்ட் வேஸ் மாதிரி. I want you to think. நமக்கு எல்லாருக்கும் ஸ்பூன் ஃபீடிங் பண்ணி பழக்கமாயிருச்சு. ஸோ அதனால் கொஞ்ச நாள் கொஞ்சம் பற்றி விடுவாங்க, அமிஞ்சரும் திரும்ப பற்றி விடுவாங்க. நம்ம தான் டென் பண்ணணும் அந்த ஃபயரை. இங்கே வரும்போது பெட்ரோல் ஊற்றுவாங்க கொஞ்சம், அந்த மாதிரி தான் இருக்கணும். அனுப்பிச்சு திரும்ப நம்ம கொளுத்திட்டு இருக்க மாட்டாங்க. Think about what you're going to do when God is silent. கண்களை மூடி ஜெபிப்போம்.